நான் பலன் கண்டேன் என்று செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து விடுகின்ற, உதவிகளை எல்லாம் மறந்து விடுகின்ற நன்றி கெட்ட தனத்தை நாங்கள் பெண் சமூகத்திலே பார்க்கிறோம் என்றால் நான் சொல்லவில்லை, நபிகளார் சொன்னார்கள். எனவே நன்றி உணர்வு உள்ள பெண்மணிகளாக மாறிக்கொள்ளுங்கள். கணவன்மார்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நன்றி கெட்ட விதத்திலே நடந்து விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எங்களை நரகத்துக்கு சென்று விடக் கூடாது. அதே போன்று மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர், நீங்கள் நரகத்துக்கு வந்ததற்கான காரணம் என்னவென்று நரகவாசிகளை பார்த்து கேட்கின்ற போது நரகவாசிகள் சொல்லுகின்ற முதலாவது பதில் என்ன தெரியுமா? லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை என்று சொல்வார்களாம். தொழுகையிலே பொடுபோக்கு செய்யாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். நரக நெருப்பங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் தான் சொல்லுகின்ற சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தவில்லையா, அல்லாஹ் நரகத்திலும் கேவலப்படுத்துவான். நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நரகத்திலே ஒரு மனிதன் போட்ட பிறகு அவனுடைய குடல் எல்லாம் வெளியே வந்து விடுமாம். அதை எடுத்து அப்படியே சுத்தி கொண்டிருப்பானாம். நரகவாசிகள் எல்லாம் இவரிடத்தில் ஓடோடி வருவார்களாம். என்னப்பா இது, நீ அல்லவா நல்லதை சொல்லி தந்தாய், நீ அல்லவா பாவத்தை தடுத்தாய், உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கின்ற பொழுது அந்த நரகவாசி சொல்வார், உங்களுக்கு நான் நல்லதை சொன்னேன் தான், ஆனால் நான் செய்யவில்லை. உங்களுக்கு பாவத்தை தடுத்தேன் தான், ஆனால் நான் தவிர்த்து நடக்கவில்லை. அதனால் நரகவாசிகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற அளவுக்கு கேவலமான நிலையை சந்திக்க வேண்டி வரும். சொல்ல சத்தியத்தை சொல்லுகின்றோமா, வாழ்க்கையிலே அமுல்படுத்துவோம். அசத்தியத்தை தடுக்கிறோமா, வாழ்க்கையிலே தவிர்த்து நடப்போம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சொல், இது போன்ற நரகத்துக்கிட்டு செல்கின்ற நிறைய காரியங்கள் இருக்கின்றன, நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நரகம் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை படித்தோம். எனவே நரகத்துக்கிட்டு செல்கின்ற காரியங்களை எல்லாம் படித்து எங்களை நாங்கள் நரகத்தை விட்டு விடுதலை படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் இந்த கொடூரமான நரகத்திலிருந்து விடுவித்து அற்புதமான சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.